அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 டேஸாக வீடியோ போடல, ஏன்னா கொஞ்சம் மொபைல் ப்ராப்ளம், நானும் கொஞ்சம் வெளியே இருந்தேன். ஸோ 2 நாளாக எந்த வீடியோவும் போடல. 2 நாளானா எந்தெந்த நாட்கள் அப்படின்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் போடலை. ஐ திங்க் புதன்கிழமை கூட நான் செவ்வாய்க்கிழமை ஒரு வீடியோ போட்டேன். பட் நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கும் ஃப்ரைடே எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடல. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ போடலைனாலுமே அதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதுதான் நடந்துருந்துச்சு. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ இந்த வீக் ஓவரால் வீக் எப்படின்னா நடந்திருக்கு, ஸோ வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு வரக்கூடிய வாரங்கள் வரக்கூடிய நாட்களில் நிஃப்டி 50 எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். எப்போனா பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது, அந்த ரேட் கட் டிசிஷன் வந்து 50 பேசிஸ் பாயிண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தம்ப்லைனில் கூட வீடியோ இருக்கும். போய்ட்டு அந்த வீடியோவை பாருங்கள், என்ன சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவுக்கு கொடுத்துருந்த லெவல்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா வந்து 25,480, ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 25,550. அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா 25,926, அதாவது 26,000ன்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, அதாவது நம்ம ஒரு கேப் அப் கேப் டவுன் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, நிஃப்டி சைலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன், எந்த மாதிரி சொல்லியிருந்தோன்னா நிஃப்டி வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்படி இந்த ஃப்ளாக் பேட்டர்னை விட்டு மேலே பிரேக் பண்ணால் மேலே ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கீழே பிரேக் பண்ணால் கீழே வர்றதுக்கான மொமெண்டம் இருக்குது. ஆனால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, கீழே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்குது. போய்ட்டு நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள், அதில் நான் எதாவது சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து நின்றுட்டுருக்கு. மார்க்கெட் சப்போஸ் இந்த குளோபல் நியூஸஸ்க்கு ரியாக்ட் ஆகி ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா கீழே பிரேக் அவுட் ஆச்சுல்ல, ஸோ டெக்னிக்கலாக கீழே பிரேக் அவுட் ஆகி ரீட்ரெஸ்ட்டும் பண்ணிடுச்சு. ஸோ கீழே இப்படி ஃபால் ஆகலாம். இந்த மாதிரி 2 வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே வந்து யூஎஸில் 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. என்ன ஆச்சு மார்க்கெட் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இதுதான் வந்து செப்டம்பர் 19 நடந்ததுக்கான கிராஃப். இது நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல், ஏன் சஸ்டெயின் பண்ண முடியலன்னா இங்கே ஓப்பன் பண்ணதே ஆல் டைம் ஹை, அதுக்கும் மேலே மார்க்கெட் ஆல் டைம் ஹைலே வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடம் வரும்போது நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க. ஏன் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஸோ எந்த ஒரு பெரிய ரிஸ்க்கும் எடுக்க வேணாம், மார்க்கெட்டை அடுத்த நாள் பார்த்தலாம், ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து பொசிஷன் ஹோல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. அதோடைய ரிசல்ட் தான், அதாவது நியர்லி ஒரு 120-150 பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டி வியாழக்கிழமை மேலே போயிட்டு எக்ஸ்பைரி அன்றைக்கி மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே தான் வந்துச்சு. அப்படியே வந்தாலும் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1ன்ற ஜோனில் தான், அதாவது 25,500ன்ற ரேஞ்சிலேயே தான் மார்க்கெட் வந்து நின்று இருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு, வியாழக்கிழமை நம்ம வீடியோ போடல. வெள்ளிக்கிழமைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த ஃப்ளாக் பேட்டர்ன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃப்ளாக் பேட்டர்னில் மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் அரவுண்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸ் நிஃப்டி மூவ்மெண்ட், பேங்க் நிஃப்டி ஹிட்டிங் ஆல் டைம் ஹை. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, இப்போ இது மேலே போயிடுச்சு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அந்த வாரம் முழுக்க ஒரு லாஸ்ட்டு நீங்கள் ப்ரீவியஸாக ஒரு 7-8 ட்ரேடிங் செஷன் எடுத்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட்டே கிடையாது. நிஃப்டிலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுனாலே ஒரு பெரிய மூமெண்ட்டம்ன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன், இந்த மாதிரியே தான் நிஃப்டி போயிட்டு இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை தான் மார்க்கெட் மேலே வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு. ஸோ இதில் நம்ம என்னத்தை நான் கற்றுக்கணும் அப்படின்றது தான் பார்க்கணும். என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, வெயிட் பண்ணணும். மார்க்கெட் ரொம்ப நிறைய வீடியோவில் நான் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ரொம்பவே பொறுமையாக இருக்கும். நம்மளும் அதுக்கேற்ற மாதிரியான பொறுமையை கற்றுக்கணும். அந்த பொறுமை நம்மக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா கரெக்டான டைமில் கரெக்டாக நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்
மறுபடியும் இப்போ நீங்கள் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலுமே வெள்ளிக்கிழமை நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் 2க்கும் நடுவில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் 2வில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு சூப்பராக ரெசிஸ்டன்ஸ் 2வை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் 2வை பிரேக் பண்ணி அதை ரீட்ரேஸ்மெண்ட்டும் நடந்து ரெசிஸ்டன்ஸ் 3 அதாவது 26,000 வரைக்கும் போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு ஃபால் நடந்திருக்கு. அது எது வரைக்கும் வந்துருக்குன்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1-2ல் தான் வந்துட்டு தான் மேலே போயிருக்கு. ஸோ இங்கே என்ன நடந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு சொல்லுவாங்க. இப்போது இங்கே ஒருத்தர் ட்ரேட் எடுக்கிறாருன்னா அவருடைய டார்கெட் இங்கே இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு இங்கே 3 டைம்ஸ் வச்சுருக்காருன்னா அவருடைய ஸ்டாப் லாஸ் 1 டைம் வச்சுருப்பார். ஸோ இங்கே எல்லோரும் ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு தெரியும் இங்கே தான் ஸ்டாப் லாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்கெட் மேலே போயிட்டு டார்கெட் ஹிட் பண்ணாமல் வந்து அவங்களுடைய ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வெள்ளிக்கிழமை நடந்தது. குளோபலாக பார்த்தீங்கன்னா அந்த ரேட் கட் பண்ணதை விட இன்னும் 2 ரேட் கட் டிசிஷன் இருக்குது நம்ம யூஎஸ்க்கு. அந்த ஃபெட் கவர்னர் பவுல்ன்றவர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் கூட ஒரு 50 பேசிஸ் பாயிண்டில் ரேட் கட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. நவம்பர் 13th நவம்பர் மந்த் தான் அந்த ஈவெண்ட் நடக்கும் மறுபடியும். ஸோ இன்னும் ஒரு 1 month கேப் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் இன்னொரு ரேட் கட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெட் கவர்னர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. நம்மளுடைய ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்திருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய ஒரு மேஜரான நெகட்டிவ் நியூஸஸ் இல்லை, எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. மான்சூனும் சரி நம்மளுக்கு ப்ரொடக்ஷனும் நல்லா தான் போய்கிட்டுருக்கு. எந்த ஒரு பெரிய ஒரு லாஸஸ் இல்லை இந்தியன் மார்க்கெட்டுக்கு. யூஎஸ் மார்க்கெட்லேயும் அதே மாதிரி ரேட் கட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மார்க்கெட் மேலே ஏறும். ஏன்னா இத்தனை நாள் கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தது. கன்சால்டேட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்ம போட்டிருந்த வீடியோ. செப்டம்பர் 3rd வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இது எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஏன்னா அன்றைக்கி நான் அவுட் ஆஃப் த டவுனில் இருந்தேன். என்கிட்ட எந்த ஒரு ஆக்சஸும் கிடையாது. ஏதோ வீடியோ பண்ணணுமேன்றதுக்காக தான் பண்ணே தவிர்த்து என்னுடைய ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பண்ணல. பட் இருந்தாலும் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 1st week 2nd week என்ன சொல்லியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு இந்த இந்த வீடியோவில் வந்து ஒரு பெரிஷ் என்கல்ஃபிங், அதாவது ஒரு க்ரீன் கேண்டிலுக்கு பக்கத்தில் ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பெரிஷ் என்கல்ஃபிங், மார்க்கெட் இப்படி கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத செப்டம்பர் 2nd week எப்படி இருக்கும், 2வது வாரம் எப்படி இருக்கும்ன்றது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சொல்லியிருந்தேன். ஆனால் 3வது வாரம் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த பெரிஷ் என்கல்ஃபிங்க்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பெரிய பிக் ஒரு பெரிய பிக் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்போன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி ஒரு ரெட் கேண்டில் வந்து மேலே ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்களா? இது வந்து ஒரு பெரிஷ் என்கல்ஃபிங். இதுக்கப்புறம் இப்படி தான் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஆனால் மார்க்கெட் அது ஃபார்ம் ஆகாமல் இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. 25,000 மேலே வந்த உடனே நம்ம சொல்லிட்டோம் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு புல் மார்க்கெட்டுக்கு தான் பாசிபிள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நியர்லி நிஃப்டி எங்கே நின்றுட்டுருக்குன்னா 25,790 எக்ஸாக்டாக நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் இதே மாதிரி ஒரு 3 க்ரீன் கலர் கேண்டில் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இதுக்கு பக்கத்துலேயே வந்து மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகலாம். 26,000க்கு மேலே மார்க்கெட் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி சைட்லேயே மார்க்கெட்டை கன்சால்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கே 26,000 கிராஸ் பண்ணுறாங்களா இல்லை அடுத்தடுத்த வீக் வந்து கிராஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் ஒரு மேஜர் கொஷினாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்கே பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஏன்னா எஃப்ஐஎஸ் இதுதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். டேட்டாஸ் தான் முக்கியம். இங்கே பிரேக் அவுட் ஆனால் அப்படி போகும், இப்படி பிரேக் அவுட் ஆனால் இப்படி வரும். இது வந்து ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ஓகே. பட் நீங்கள் வந்து ஒரு 1 week நமக்கு எக்ஸ்பீரி இருக்குன்றதுனால எஃப்ஐஐஎஸ் ஃபாரினல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பொசிஷன் வச்சுருக்காங்க, டிஐஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பொசிஷன் வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 75% வந்து லாங்கில் இருக்காங்க மீன்ஸ் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால்
ப்ரொப்ரேட்டர், அதாவது ப்ரொப்ரேட்டர்னால் வந்து நம்ம புரோக்கர்ஸ் இருக்காங்களே அவங்க, இந்த டிஐஎஸ், நம்மளை மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ஷார்ட்டில் தான் இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பொசிஷன் வந்து அவங்க ஷார்ட்டில் வச்சுருக்காங்க. இருந்தாலுமே ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தான் மணி அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டுக்கு வந்து யாருமே எதுவும் தெரியாதுங்க. நீ வந்து இவரை கேட்டு ட்ரேட் பண்ணுறியா, உங்ககிட்ட இவ்வளோ காசு இருக்குது அவ்வளோ காசுலாம் இருக்காது. மார்க்கெட்டுக்கு காசு அது யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த காசு அதிகமாக வச்சுருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஓ இப்படி பண்ணுறாங்களா ஓகே அவங்க கூடயே ட்ராவல் ஆகணும். அப்படி தான் மார்க்கெட் கூடவே ட்ராவல் ஆகணும், மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் அதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம், நம்ம நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட்டை வந்து எப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. எதாக இருந்தாலும் நம்ம டெய்லி பேசிஸில் ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னா அதுக்கான மார்க்கெட்டுக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். அதுக்கான லெவல்ஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 25,842 ஆல் டைம் ஹை. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா 26,000ன்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த 26,000ன்றது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர், இல்லை ஒரு மேஜிக்கல் நம்பர்னு சொல்லுவாங்க. அப்படி மேஜிக்கல் நம்பர் என்னென்னா அந்த ரவுண்ட் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 20,000, 22,000, 25,000. 25,000லாம் ஒரு சைக்காலஜிக்கல் நம்பராக இருக்குது. 25,000க்கு மேலே போனால் தான் ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் வேணால் ப்ரீவியஸாக எடுத்து பாருங்கள். 25,000 எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுதோ அங்கேருந்தெல்லாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர். மார்க்கெட் இதுக்கப்புறம் விழுந்துரும்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி 25,820 வந்து நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அது வந்து ஒரு மேஜிக்கல் ஃபிகர், இல்லை ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து 26,000, அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா 26,250 ஃபிபனாசி லெவலை பொறுத்து. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா சப்போர்ட் 1 25,670. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 25,484. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 25,285. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் இது ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள், இதில் சொல்கிற டேட்டா, இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் என்னென்ன டேட்டாஸை நான் பார்க்குறேன் அதை வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாமே மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்களுக்கான ஓன் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அது என்னை விட பெட்டராக கூட கிடைக்கலாம். ஓகேங்களா? அந்த பெட்டராக கிடைக்குது இல்லை கிடைக்கல, அது கூட நம்மளுடைய வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாரையுமே நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் யாராலையுமே 100% அக்யூரேசி கொடுக்கவே முடியாது. அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பொறுமையாக இருங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். எப்பயுமே சொல்கிறது ஒன்று தான், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபாலாக இருக்கும். அதுக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே இருந்த மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இப்படியே ஏறி கஷ்டப்பட்டு இங்கே வர்றதுக்கு 4 நாள் ஆகுது. ஆனால் வித்தின் ஒரே ஒரு 15 மினிட் கேண்டில் எவ்வளோ தூரம் கேட்காங்க பார்த்தீங்களா? இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியே ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு. இவ்வளோ தூரம் பொறுமையாக ஏறின மார்க்கெட் ஒரே ஒரு 15 கேண்டிலில் வந்து எல்லாருடைய ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு மேலே போகும். ஸோ அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது, மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறும், இறங்கும் போது தான் சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை யோசிக்காதீங்க. நான் 2-3 வீடியோஸ் பார்த்தேன். என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்குது, இப்போலாம் வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ளே வரமாட்டாங்க, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கிராஷிங் நடக்கும். மார்க்கெட் எப்படி கிராஷிங் நடக்கும்னா, ஒரு நல்ல ஒரு ஃபால் வரும், நிஃப்டி வந்து ஒரு 3,000 5,000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து எலெக்ஷன் அப்போவே நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி வீடியோஸை. எனக்கு புரியல. ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது, பெருசாக ஒரு ஃபாலே நடக்கலை, கரெக்ஷனும் வரல. அப்படியே கரெக்ஷன் வந்தாலும் ஒரு கம்ப்ளீட் கரெக்ஷன் இல்லை, ஒரு 50% தான் கரெக்ட் பண்ணுறாங்க, மறுபடியும் மேலே ஏற்றுறாங்க மார்க்கெட்டை. ஸோ நீங்கள் ரெகுலராக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் ப்ராஃபிட்டாக பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலான்றதை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ பொறுமையாக இருங்க, எப்பயுமே சொல்கிறது தான், பொறுமையாக இருங்க.
பொறுமை பொறுமை பொறுமை. அந்த பொறுமை உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் பணம் சம்பாரித்து தரலைனாலும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு தரும். ஓகேங்களா? கண்டிப்பாக பொறுமை வேணுங்க. ஓகேங்களா? பொறுமையாக இருங்க. எல்லாமே சூப்பராக நடக்கும். சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வரக்கூடிய வாரமும் சூப்பராகவே இருக்கும்ன்ட்டு நம்பலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்தாலுமே நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட்டு மேலே போனாலும் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியும், கீழே வந்தாலும் கீழே வரும்னு தெரியும். ஸோ சப்போஸ் மார்க்கெட் நமக்கு ஆப்போசிட்டாக ஒன்று ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட் பிளான் ABCDன்னு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எல்லா நாளுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நடந்துட்டா அப்புறம் மார்க்கெட் எல்லாருமே காசு பண்ண பார்த்துருவாங்க. ஒன்று போய் உட்காடுறீங்க, இன்றைக்கி நம்ம ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கோம், ஒரு 20,000 30,000 எடுத்துடணும் அப்படின்னு உட்காடுறீங்க. ஒரு நாள் நடக்குது, 2வது நாள் நடக்குது. இப்படியே 10 நாள் நடந்துச்சுன்னா நீங்கள் வேலைக்கும் போக மாட்டீங்க, எதையும் யோசிக்க மாட்டீங்க. ஜாலியாக தனிக்கும் வருவீங்க, உட்காருவீங்க, காசு போயிடும், வந்துடும். இந்த மாதிரியே போயிடும். அப்போ எல்லாருமே வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. ஸோ எல்லா நாளுமே நமக்கு ஏற்ற மாதிரி நாட்களாக இருக்காது. ஸோ நமக்கான ஏற்றமான நாட்கள் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணுற டைமில் தான் நம்ம பேக் டெஸ்ட்டு, ஸ்ட்ராட்டஜிஸு, டேட்டாஸ் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இது வந்து ஒரு பின்னாடி வந்து பேக் அண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு நடக்க போகிறது தெரியணும்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியணும், நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியணும், போன மாதம் என்ன நடந்துச்சுன்னு தெரியணும், போன வருஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நாளைக்கு என்ன நடக்குன்றதுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாச்சும் பண்ண முடியும். எதுவுமே தெரியாமல் 4 பேர் சொல்கிறாங்க நாளைக்கு இப்படி நடக்க போகுது அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் 2 நாள் அப்படி நாளைக்கு நடக்கலாம். அப்படி மேக்ஸிமம் ஒரு 90% அப்படி நடக்காது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கான பர்சனல் ரிசர்ச் பண்ண தயாராகுங்க. ஸோ பொறுமையாக இருங்க, கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது 10 நாள் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம். கண்டிப்பாக உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வரும். அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் நெவர் எவர் ஃபெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.